உங்கள் யாவருக்கும் என் அன்பான வணக்கம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சி சீனியர் சாராஸ் வழங்கும் இயேசுவே ஆண்டவர் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகங்களும் குடும்பத்தை பற்றி என்ன கூறுகின்றன என்பதை பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஓசியாவின் புத்தகமாகும். ஓசியா வேதாகமத்தில் 28வது புத்தகம். ஓசியா என்றால் யெகோவாவே ரட்சிப்பு என்ற அர்த்தம். இந்த புத்தகத்தை கிமு 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஓசியாவின் காலத்தை குறித்து பார்க்க வேண்டும். ஓசியா வட நாட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த வட நாட்டை சமாரியா என்றும் அழைப்பார்கள், எப்பிராயிம் என்றும் அழைப்பார்கள். 10 கோத்திரங்களில் எப்பிராயிம் பெரிய அளவில் இருந்ததால் எப்பிராயிம் என்று அழைக்கப்பட்டது. எப்பிராயிமை 2ஆம் யெரொபெயாம் ஆட்சி செய்து வந்தார். 782 753 வரை. ஓசியா 1:1 பார்க்கும் பொழுது தென்னாட்டில் யாரெல்லாம் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்துக்கிடலாம். தென்னாட்டில், அதாவது வடநாடு சமாரியா, தென்னாடு யூதா. இந்த தென்னாட்டில் உசியா, அப்புறம் யோதாம், அப்புறம் ஆகாஸ், அப்புறம் அவனுடைய மகன் சிதேக்கியா, இவங்கெல்லாம் ஆட்சி புரிந்து வந்தாங்க. இந்த ஓசியா நெடுநாளாக தீர்க்க தரிசனம் சொன்னார். அதனால் ஏசாயா, யோவேல், யோனா, இன்னும் ஆமோஸ், இவங்க எல்லாருக்கும் இவர் சமகாலத்தவர் ஆவார். இவருடைய முக்கிய நோக்கம் இஸ்ரவேலர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரை நேசிக்கணும், பாகால் வணக்கத்தை விட்டு திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார். ஆனால் முதலாவதாக கடவுளுடைய அன்பு சொல்லி பார்த்தார். மக்கள்லாம் திருந்தவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அன்பை தள்ளுனீங்கன்னா, அசட்டை பண்ணினீங்கன்னா நீங்கள் தண்டனையே சகிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் மக்கள் செவிசாய்க்கவே இல்லை, கர்த்தரிடம் திரும்பவே இல்லை. இந்த தீர்க்கன் விருத்தாப்பியத்தில் மரித்து போனதுக்கு அப்புறம் சில நாட்களில் அசீரியர் வந்து இவங்கள சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது நடந்தது கிமு 722. எவ்வளவுதான் சொல்லியும் இஸ்ரவேலர் தீர்க்கதரிசிகள் சொன்னதை கேட்கவும் இல்லை, கடவுள் சொன்ன வார்த்தையை மதிக்கவும் இல்லை. அதனால் அழிந்து போனாங்க. இப்போ நம்ம படிக்க போகிற இந்த ஓசியாவில் 14 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதில் 1 முதல் 3 அதிகாரங்கள் ஓசியாவுடைய குடும்பத்தை பற்றி கூறுகிறது. அப்புறம் 4லிருந்து 10 வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய பாவத்தை கணக்கிட்டு சொல்லுகிறார் இந்த ஓசியா. அதுக்கப்புறம் 11லிருந்து 14 வரைக்கும் கடவுள் இவங்க மேலே வைத்திருந்த அன்பை சொல்கிறாரு. இதை வாசித்து முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். இன்றைக்கி வாசிப்பீங்களா? அப்புறமும் பாருங்கள், இந்த 11 to 14 கட்டாயமாக நம்ம வாசித்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். இதில் முக்கிய வசனம் வந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும், 11ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் முக்கியமான வசனம். இப்போது நம்ம வந்து ஓசியா காலத்தில் அரசியல், பொருளாதார, சமய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2ஆம் யெரொபெயாம் தான் ஆட்சி செய்து வந்தான். ஆனால் அவனுடைய காலத்தில் அரசியலும் நல்லா இருந்தது, பொருளாதாரமும் நல்லா இருந்தது. அரசியலில் குழப்பம் இல்லை. இவனே தான் அதிக ஆண்டுகள் ஆண்டு வந்தான். ஆனால் சமய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பாகால் வணக்கத்தை நோக்கி மக்கள் திரும்பிட்டாங்க. இந்த மாதிரி வாழும் பொழுது தான் அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இடைவிடாத தாக்குதல். இந்த அசீரியர்களுடைய இடைவிடாத தாக்குதல். பூல் வந்தானு, அப்புறம் திகிலாத் பிலேசர், அப்புறம் சல்பனாசர், இவங்க எல்லாம் இஸ்ரவேலை அடிக்கடி தாக்குனதுனால அந்த இஸ்ரவேல் வந்து வலுவிழந்து போயிட்டு, இப்போ ஓசியா காலத்திலேயே 6 முறை தாக்குனாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த தாக்குதலினால் என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையும் போர்ன்னு சொல்லுவாங்க. உடனே கொஞ்சம் பேர் போர் தொடுத்து வருவாங்க. அப்புறம் அவ்வளோ பேரையும் வெட்டி வீழ்த்தி, அப்புறம் சிறை, அதுக்கப்புறம் இப்படி அடிக்கடி நடக்கும்.
அடிக்கடி நடக்கிற ஒரு போர்க்காலமாக அப்பொழுது அமைந்திருந்தது. மற்றொரு காரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலரில் கடைசி 30 வருஷத்தில் 6 அரசர்கள் ஆண்டாங்க. இப்படி ஒரு நிலையில்லாத அரசாங்கம். அரசனால் மக்களுக்கு நன்மையான காரியத்தை சொல்லவும் முடியலை, செய்யவும் முடியலை. அதனால சூழ்ச்சியும் சதியும் குழப்பங்களும் தான் இந்த நிலைமையில் அமைந்திருந்தது. அதாவது 2ஆம் யெரொபெயாமுக்கு அப்புறம் இந்த 2ஆம் யெரொபெயாம் 753 போனதுக்கு அப்புறம் அங்கே வர்றது தான் சகரியா. 753 வராரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு 6 மாதம்தான் ஆட்சி செய்கிறாரு. அதுக்குள்ளே அவருடைய ஆட்சி முடிஞ்சிருது. இவரை கொன்றுட்டு அடுத்தவன் வந்து சல்லூம் வந்து பதவிக்கு வந்துடுறான். இந்த சல்லூமும் ரொம்ப நாள் ஆளலை. அவன் அப்படியே 1 மாதம் ஆண்டான். அதுக்குள்ளே அவனை கொன்னுட்டு அடுத்த அரசன் வந்துடுறான். அவன் தான் மெனாகேம். இந்த மெனாகேம் மட்டும் ஒரு 10 வருஷம் ஆட்சி செய்கிறான். ஆனால் அவனுடைய ஆட்சியிலும் பூல், அசீரிய அரசன் பூல் வந்து ஆட்சியை, அதாவது இவங்களை தாக்கி இவங்களை வந்து ஒரு பெரிய தொகையை இவங்க வந்து கப்பமாக திரையாக செலுத்த வேண்டியது இருக்குது. அதனால் இவன் 10 வருஷம் ஆட்சி செய்தாலும் இவனுடைய ஆட்சியும் ஒரு பாரமான ஆட்சியாகும். அவனுக்கு பின்னால் அவனுடைய மகன் பெக்காயா வரான். இந்த பெக்காயாவும் ரொம்ப நாள் ஆட்சி செய்யலை. அவனை இராணுவ அதிகாரியை கொன்னுட்டு அடுத்த ஆள் வர்றது பெக்கா. இந்த பெக்கா வந்து 2 வருஷம்தான் ஆட்சி செய்கிறான். இந்த 2 வருஷம் ஆட்சி செஞ்சு அவன் காலத்துலேயும் திகிலாத் பிலேசார் வந்து கஷ்டம் கொடுக்குறான். அசீரியர்களுடைய படையெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால் திகிலாத் பிலேசாரால் இவன் தோற்கடிக்கப்பட்டு நிறைய இடங்களை இழந்துருதான். இவனையும் சரியாக வச்சிடுறாங்க, மக்களெல்லாம் சரியாக்கிடுறாங்க. இந்த நிலைமையில் அதுக்கப்புறம் வர்றது தான் கடைசி அரசன் ஒசேயா. இந்த ஒசேயா 9 ஆண்டு ஆட்சி செய்கிறான். 9 ஆண்டு ஆட்சி செய்தும் இவனுடைய காலத்தில் இவன் ஒரு தப்பு பண்ணுறான். என்னென்னா, இவன் வந்து பகுதி அனுப்புறதை நிப்பாட்டிடுறான், அந்த திரையை அனுப்புறதை நிப்பாட்டிடுறான். அடுத்தது எகிப்திய அரசன் சோக்கிட்ட உதவி கேட்டு ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். இது தெரிஞ்ச உடனே அசீரிய அரசனாக இருந்த சல்மனாசர் வந்து இவங்க மேலே போர் எடுத்து சமாரியாவை வந்து 3 வருஷம் முற்றுகையிடுறான். ஆக 3 வருஷம் முற்றுகைக்கு அப்புறம் சமாரியாவால் தாக்கு பிடிக்க முடியலை, அதாவது வட தேசத்தால் தாக்கு பிடிக்க முடியலை. அவ்வளோ பேரையும் சிறை பிடிச்சி கடைசியில் இந்த மக்களெல்லாம் சிறை பிடிச்சி கோசேன் நதி ஓரமாக உள்ள ஆலாகிலும் அப்புறம் ஆபோரிலும் அப்புறம் மேதியா பட்டணங்களிலே இவங்களெல்லாம் குடியேற்றான். ஆக இங்கே இருந்த சமாரியர் எல்லாம் அந்த பக்கமாக நகண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி அழிவுக்கு காரணம் கர்த்தர் தகாததுன்னு என்ன சொன்னாரோ அதை மக்கள் விரும்பி செஞ்சாங்க. தகாததுன்னு எதை சொன்னார்? இந்த இஸ்ரவேலருக்கு அந்த நிலத்தை கொடுக்கும்போதே, அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்போதே அது மேலே இருந்த அதில் வாழ்ந்து வந்த எமோரியர் கானானியரெல்லாம் அகற்றிட்டு தான் கொடுத்தாரு. அப்போது நீங்கள் அவங்களுடைய பழக்கத்தை பழகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் கர்த்தர் தகாததுன்னு சொன்னதை தான் இந்த மக்கள் செஞ்சு பொல்லாங்கானதை நடப்பிச்சாங்க. அதனால இந்த அசீரியர் கையில் இவங்க அழிஞ்சு போயிட்டாங்க 722. இவ்விதமாக அசீரியர் கையில் அழிஞ்சு போன இந்த மக்களுக்காக தான் ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருந்தார். இப்போ வந்து ஓசியாவுடைய குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த இஸ்ரவேலில் சிலை வணக்கம், அதுக்கப்புறம் பாகாலை தேடி குடிவெறியில் அப்புறம் விபச்சாரத்தில் சீர்கெட்டு போன இந்த இஸ்ரவேலருக்காக தான் கர்த்தர் வந்து இந்த ஓசியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. அப்போது ஓசியா தீர்க்கதரிசியை அனுப்புன கர்த்தர் தான் மனதில் என்ன மாதிரி வருத்தத்தை வச்சிருக்கிறாரோ அதை ஓசியா அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆக முதல் 3 அதிகாரத்தில் ஓசியாவுடைய குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள்னு சொல்கிறாரு. ஏன்னா தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரமாய் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஓசியா வந்து திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை திருமணம் செய்து மனைவியாக அழைத்து வரான். அப்புறம் இவங்களுக்கு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கோமேர் ஓசியாவுக்கு துரோகம் பண்ணி தன் நேசர்களை பின்பற்றி சென்று விட்டாள். இவ்வாறாக ஓசியாவின் இல்வாழ்க்கை
இல்லறமானது அப்படியே சீர்கெட்டு சீர்குலைந்து போயிட்டு தாங்கொண்ணாத வேதனை தான் பட்டார் இந்த ஓசியா. அப்போ இத்தகைய மனவேதனையை தேவன் தான் செய்ய போகிற தீர்க்க தரிசன பணிக்கென்று அனுமதித்தாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளையும் விட ஓசியாவின் சொந்த அனுபவமே அவரது தீர்க்க தரிசன செய்தி ஆயிற்று. கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்தும் அவரை விட்டு பாகால்களை பார்த்து சென்ற இஸ்ரவேலரின் துரோகத்தை ஓசியாவால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த ஓசியாவை இறைவனுடைய அன்புக்கும் கோமேரை பாகாலை பார்த்து சென்ற இஸ்ரவேலருக்கும் ஒப்பிடப்பட்டிருக்குது. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய அடிப்படை தேவையே அன்பு தான். ஒரு குடும்பத்துக்கு அன்பு, அதுவும் சற்றும் குறையாத அன்பு தான் ஆதாரமாகும். கணவனும் மனைவியும் ஒத்த மனமுடையவர்களாய் ஒருவரிலும் ஒருவரை சிறந்தவர்களாக மதித்து நலமுடன் இணைந்திருப்பதே தெய்வீக குடும்பமாகும். சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் வாழ்வோம் என்று பிரதிஜை பண்ணினவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அன்பில் வளர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதே இல்லறம் என்னும் நல்லறமாகும். இத்தகைய இன்பத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. குடும்பத்தில் அன்பின் இலக்கணம் இவ்வாறாக அமையும் பொழுது கணவன் அறியாமல் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை மனைவி வைத்திருப்பது எத்தனை பாதகமான காரியம். அதுபோல மனைவி அறியாமல் மற்ற பெண்களுடன் தீழ்ப்பான தொடர்பு கொள்வதும் மகா பெரிய தவறு ஆகும். இப்படிப்பட்ட குடும்பங்களில் சந்தேகமும் ஏமாற்றமும் வெறுப்பும் நிறைந்து பிள்ளைகளும் குடும்பங்களும் சிதைந்து விடும். நமது செய்தித்தாளிலையும் இல்லைனா தொலைக்காட்சிகளிலும் இத்தகைய கேவலமான செய்திகளை அனுதினமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஓசியா குடும்பங்களை பற்றி கூறுவதை நம்ம 9 சிறிய தலைப்புகளில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பாகாலை வணங்கும் குடும்பம், 2வது அறியாமையினால் அதமாகும் குடும்பங்கள், 3வது வேதத்தை மறந்த குடும்பங்கள், 4வது ஆள்பவர்களும் ஆசாரியர்களும் சரியாக இல்லாத இஸ்ரவேல், 5 குடியை கெடுக்கும் குடிவெறி, 6 உண்மை இரக்கம் அற்ற குடும்பங்கள், 7 தேவனை மதியாத திருப்தி அடையாத குடும்பங்கள், 8 அகந்தையான குடும்பங்கள், 9 பான பலியை அவமதித்த குடும்பங்கள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பாகாலை வணங்கிய குடும்பம். இந்த பாகாலை வணங்கிய குடும்பத்தை பற்றி அறியும் முன்னால் நம்ம பாகால் வணக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இஸ்ரவேலும் ஒரு விவசாய நாடு. இந்த சீரியாவிலும் பலஸ்தீனத்திலும் வணங்கப்பட்ட தெய்வம் தான் இந்த பாகால். இவங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால விவசாயம், நிலத்தின் வளம், சரியான வானிலை, மழை இவைகள் மேல் பாகாலுக்கு அதிகாரம் இருப்பதாக இஸ்ரவேலர் நம்பினார்கள். பாகாலை வணங்கினால்தான் தங்கள் நிலம் பெரும் விளைச்சலை காணும் என்று தவறாக நம்பினர். இஸ்ரவேலர் இத்துடன் நின்றபாடு இல்லை. இந்த பாகால் வணக்கம் சமுதாயத்தை பலவித முறைகேடுகளுக்கு நடத்தி சென்றது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓசியா இந்த 4ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் செய்த பாவங்களெல்லாம் கணக்கிட்டு சொல்கிறார். அதில் 150 பாவங்களை சொல்கிறார். இதை பாதிக்கு மேலே இந்த உருவ வழிபாடு அதை குறித்த பாவம்தான், இந்த பாகாலை வணங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஓசியாவின் மிகப்பெரிய குற்றஞ்சாட்டுவே இதுவே தான். பாகால் வணக்கம் இஸ்ரவேலரை பாலியல் முறைகேட்டிற்கு இழுத்து சென்றது. குடிவெறி, மிருகங்களோடு சேர்வது, மனித பலி, உடல் உறுப்புகளை சிதைத்தல் என யெகோவா வெறுத்த யாவற்றையும் செய்து பாழாயினர். பாகால் வணக்கத்தை பலர் பின்பற்றியதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. பாகாலின் கோவில்களில் விபச்சாரம் மதச்சடங்காக கொண்டாடப்பட்டது. அவ்வாறு விபச்சாரம் பண்ணினால்தான் செழிப்பான விதைகளும் பயிர்களும் நல்ல மழையும் கிடைக்கும், நம்முடைய நிலம் விளைச்சல் அதிகமான நிலமாக மாறும் என்று தங்களையே ஏமாற்றி கொண்டாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், வேசித்தனமும் திராட்சை ரசமும்
மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இன்னும் 14ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள், அதனால் சிக்குண்டு விழுவார்கள். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவங்க தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். அடுத்தது 2வது காரியம், அறியாமையினால் அதமாகும் குடும்பங்கள். கர்த்தரே தேவனென்று உணர்ந்து அவரை அறிந்து விசுவாசிக்க அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர் இப்பொழுதோ அறியாமையினால் சங்கரிக்கப்படுகிறார்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் இதை அதிகமாக விவரிக்கிறது. கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்டு உணராமலும் அறியாமையினாலே சாகிறார்கள். தேவனை அறியாமல் இருப்பதுவே எல்லா அழிவுக்கும் காரணமாகும். அறிவை வெறுத்தார்கள், எல்லா பாவங்களிலும் சிக்குண்டு அறியாமையினால் சங்காரமானார்கள். அடுத்தது வேதத்தை மறந்த குடும்பங்கள். தேவனை அறியாத ஜனம் வேதத்தையும் மறந்தது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது எத்தனை பெரிய சாபம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சங்கீதம் கூறுவதை கேளுங்க. சங்கீதம் 37:31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. குடும்பத்தின் விளக்கே வேதம்தான். இந்த வேதம் இருள் நிறைந்த உலகில் வெளிச்சம் தரும். வேதத்தை மறந்தால், வேதத்தின் மகத்துவங்களை நம் காரியமாக எண்ணாவிட்டால் எந்த வாழ்வும் வளம் பெறாது. பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். ஆனால் வேதத்தை மறந்தால் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் மறந்து விடுவார். இது எப்பேற்பட்ட துர்பாக்கியம். பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாகும். அடுத்தது 4வது காரியம், ஆள்பவர்களும் ஆசாரியரும். ஓசியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது, ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்யினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆளும் அரசன் ஆண்டவரை சேராதவனாக இருந்தால் முழு நாடும் அப்படியே ஆண்டவரை நாடாமலேயே இருக்கும். அதுபோல குடும்பத்தில் தலைவனான தகப்பன் எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளைகளும். அடுத்தபடியாக குடும்பங்கள் ஆன்மீகமாக வளர்வதற்கு ஆசாரியரை உதவுவர். ஆனால் சபையை விசாரிக்கும் ஆசாரியரோ தேவனுக்கு உகந்தவர்களாக இல்லை, மிகவும் மோசமாக நடந்தனர். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரிகாரரின் கூட்டம் காத்திருப்பது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரிய கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். குடும்பங்களுக்கு சரியான ஆன்மீக வழிகாட்டிகள் இல்லை. அவர்கள் என் ஜனத்தின் பாவங்களை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் பகையாளிகள் ஆனார்கள். குடும்பத்தின் பக்தி எப்படி இருந்தது என்றால், குடும்பங்களின் பக்தியோ காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போயிற்று. மக்களின் தினசரி வாழ்க்கை மகா பொல்லாததாக இருந்தது. பொதுமக்கள் செய்த அக்கிரம செய்கையில் அரசனும் அதிகாரிகளும் பிரியப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவைகளை கூறுகிறது. 5வது, குடியை கெடுக்கும் குடிவெறி. திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இன்று நாம் எங்கு திரும்பினாலும் மதுபான கடைகளை காண்கிறோம். அன்றாட சம்பாத்தியத்தை மதுபானத்தில் செலவழித்து விட்டு கையில் காசில்லாமல் வீட்டிற்கு செல்லும் கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. மதுபானம் உடல் நலத்தை கெடுத்து சமுதாயத்தில் நல்லிடத்தை இழக்கச் செய்கிறது. படிக்கும் சிறுவர்கள் கூட குடிக்கு அடிமையாகிறார்கள்.
குடிக்கு அடிமையான தகப்பனால் அதிக மனமுடைந்து போகும் பிள்ளைகள் ஏராளம். தகப்பனார் குடிப்பதால் பிள்ளைகளுக்கு மிக அவசியமானதை கூட வாங்கித்தர முடிவதில்லை. குடிக்கிற கணவனால் பிள்ளைகளுக்கு உணவோ உடையோ தந்து நிம்மதியாக வாழ முடியாத மனைவிகள் அதிகம். குடியை கெடுத்துவிடும் குடி. தமிழ்நாட்டில் குடிப்பவர்கள் 48% ஆகும். குடிக்கும் தகப்பனால் இள வயதிலேயே பல வியாதிகளுக்கு உள்ளாகி மரித்து போகிறார்கள். அதனால் விதவைகளும் தகப்பன் இல்லாத குழந்தைகளும் ஏராளம். எத்தனை சதவீதம் மதுவின் வரியை கூட்டினாலும் மதுபான கடையில் காத்து நிற்கும் வரிசை குறைவதில்லை. பல்வேறு வகையில் மக்களுக்கு உதவி செய்யும் அரசாங்கம் கூட குடியால் வரும் வேதனைகளை பார்க்காதது போல் நடந்து கொள்கிறது. ஓசியாவின் காலகட்டத்திலேயே இருதயத்தை மயக்கும் மதுவை தொடாதே என்ற கண்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேயர்களே. 6வதாக, உண்மை இரக்கம் அற்ற குடும்பங்கள். உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, ஏனெனில் தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோட இரத்தப்பழி சேருகிறது. இதுவே தேசத்தின் புலம்பலும் ஓசியாவின் புலம்பலும் ஆகும். பல குடும்பங்கள் சேர்ந்ததே ஒரு சமுதாயம். குடும்பத்தில் இத்தகைய தீர்ப்பான குணங்களுடன் உண்மை இல்லாமல் பொய் சொல்லி பழகின பின் சமுதாயம் நியாயமில்லாமல் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணும். எனவே தேசமே புலம்பும். இப்படிப்பட்ட இரக்கமில்லாத சமுதாயத்தில் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் என ஓசியா கூறுகிறார். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கும் எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம். உலகத்தின் ஆசாபாசங்களோடு கலந்து ரட்சிப்பில் நிலைத்திருக்க முடியாத குடும்பங்களும் திருப்பி போடாத அப்பங்களே. அடுத்து 7வதாக, தேவனை மதிக்காத குடும்பங்கள், திருப்தி அடையாத குடும்பங்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆனால் இஸ்ரவேலரோ கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியால் அவர்கள் சாப்பிட்டாலும் திருப்தி அடையார்கள். ஏனெனில் தேவனை நோக்கி கூப்பிடுவார் ஒருவரும் இல்லை. அவர்கள் தங்களுடைய தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். 5ஆம் அதிகாரம் இப்படி கூறுகிறது. எவ்வளவு உழைத்தாலும் சாப்பிட்டாலும் இந்த குடும்பங்கள் திருப்தி அடைவதே இல்லை. 8வதாக, அகந்தையான குடும்பங்கள். எத்தகைய நன்மைகளை பெற்றும் ஏன் கர்த்தரை தேடவில்லை? இஸ்ரவேலரின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் கடவுளிடத்தில் திரும்பாமல் இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை தேடாமல் அகந்தையுடன் வாழ்ந்தனர். இஸ்ரவேலின் அகந்தையை ஓசியா பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை. எனவே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். அசீரியரிடம் சிறைப்பட்ட இஸ்ரவேலரின் அகந்தையை அழிவுக்கு காரணமாகும். தேவனை தேடாமல் பெருமையாய் இருப்பவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இறுதியாக, பான பலிகளை அவமதித்த குடும்பங்கள். கர்த்தருக்கு திராட்சரசம் பான பலியை வார்ப்பதும் இல்லை. 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது, அவர் அதை அங்கீகரிப்பதும் இல்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்தார்கள்? ஆனாலும் கர்த்தர் விரும்புவது என்ன? ஆனால் கர்த்தர் விரும்புவது எல்லாம் பலி அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். ஓசியா கூறியதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இன்னும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் கூறுகிறார். கர்த்தர் பலிகளில் பிரியப்படவில்லை, அவர் விரும்புவது எல்லாம் இரக்கமே. எனவே நமது பணம் காணிக்கைகளை அல்ல, யாவரையும் அங்கீகரிக்கும் இரக்கத்தையே தேவன் விரும்புகிறார். மன்னித்த ஓசியா. கர்த்தர் கூறியபடி சோர ஸ்திரீயாகிய கோமேரை மணந்தார் ஓசியா. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. ஆனாலும் கோமேரோ திரும்பவும் சோரம் போனாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுக்கிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்று
நேசர்கள் பின்னே போனாள். ஆனாலும் அதன் பின்னும் ஓசியா நான் அவளுக்கு நயங்காட்டி அவளோடே பட்சமாய் பேசி அவளுக்கு திராட்சை தோட்டத்தையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். எனவே அவள் எகிப்திலிருந்து வந்த நாளில் பாடினது போல பாடுவாள். பாகாலை நினைக்கிற நினைவும் இல்லாமல் போகும். மேலும் ஓசியா, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்றார். எத்தனை கனிவான அன்பான வார்த்தைகள்! எவ்வளவு பெரிய மன்னிப்பு! கர்த்தர் சொன்னபடியே ஓசியா மறுமுறையும் நேசரை நாடி போன இப்பொழுது விபச்சாரியுமான கோமேரை 15 வெள்ளிக்காசும் 1.5 கலம் வார்கோதுமை, அதாவது ஒரு அடிமை வாங்குவதற்கு கொடுக்கும் கிரயம் கொடுத்து வாங்கினார். இப்படியே இஸ்ரவேலரும் கர்த்தரையும் அவருடைய தயவையும் மறந்து போனாலும் தேவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நினைத்தார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனெனில் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவிலுள்ள பரிசுத்தர். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாமம் என்று இஸ்ரவேலை மன்னிக்க மனதான கர்த்தரை போலவே ஓசியா கோமேரை சேர்த்து கொண்டார். அதுபோலவே குடும்பங்களிலும் பலவிதமான கேடான செயலால் தவறி போயிருந்தாலும் என்னிடம் உனக்கு சகாயம் உண்டு என்று கூறும் இரட்சகரிடம் திரும்ப வேண்டும். 13:9 தேவரீர் எங்கள் அக்கிரமங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளாகிய துதியின் பலியை செலுத்துவோம் என்று 14:2 கூறுகிறது. மட்டுமல்ல, குடும்பத்திலும் கணவன் மனைவியும் தவறும் போது ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பாய் சேர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று மன்னித்தால்தான் கர்த்தரிடம் ஜெபம் செய்ய முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜேடிகே நேயர்களே, அன்பின் கயிறுகளால் நம்மை அவர் பால் இழுக்கும் இரட்சகர் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். நம்மை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். மரணமே உன் வாதை எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று 13:14 வாசிக்கிறோம். குடும்பங்களே, மரண பயத்தினின்றும் மரணத்தினால் இழக்கும் மன சமாதானத்தையும் கிறிஸ்துவே தர வல்லவர். குடும்பங்களே, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடுவதற்கு இதுவே காலமாகும். 10:12. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.